ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் முதல் பதக்கம் வென்று கொடுத்தவங்க மனு பாக்கர். 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கலம் வென்று கொடுத்துருக்காங்க. 27/7/2024 சனிக்கிழமை நடைபெற்ற துப்பாக்கி சுடும் போட்டியில் 580 புள்ளிகளை இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ யார் முதல் இடத்தை பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா நாடு தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. தங்கமும் வெள்ளியும் ரெண்டுமே சவுத் கொரியா தான் எடுத்திருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கத்தை வென்ற மனு பாக்கர் 12 வருடங்களுக்கு கழித்து வெற்றி பெறும் முதல் பெண் வீராங்கனை ஆவார். அதாவது 12 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் துப்பாக்கி சுடும் போட்டியில், இந்த ஏர்கன் துப்பாக்கி சுடும் 10 மீட்டர் போட்டியில் இவங்க தான் முதல் பெண்மணி. இவங்க ஹரியானா ஜார்ஜர் டிஸ்ட்ரிக்டில் 18/2/2002 அன்றைக்கி பிறந்திருக்காங்க. அம்மா பேர் சுமேதா பாக்கர், பள்ளி ஆசிரியர். இவங்க அப்பா பேர் ராம் கிஷன் பாகர். இவர் ஒரு மெர்ச்சன்ட் நேவி சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆர்வம் ரொம்ப பாக்ஸிங்லேயும் டென்னிஸ்லேயும் ஸ்கேட்டிங்கு இது மாதிரி விஷயத்தில் தான் இவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஸ்கூலில் ஒரு போட்டி நடந்திருக்கு, துப்பாக்கி சுடும் போட்டி. அதில் இவங்க பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இவங்களோட ஆர்வத்தை பார்த்து இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, 1.5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கிகளை இவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பயிற்சிக்கு ஆரம்பித்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு செலவு செஞ்சுருக்காரு. தான் பார்த்துருந்த வேலையும் விட்டுட்டு இவங்களுக்கு துணையாக உதவி புரிஞ்சிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஃபைனல் வரைக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்ட மனு பாக்கர் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் பெற்று கொடுத்துருக்காங்க. இவங்களோட கோச் யாருன்னா ஜாஸ்பால் ராணா. இவர் கோச் என்ன சொல்கிறாருன்னா, மனு பாக்கர் ஒரு வீரமான பெண்மணி, இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜஸ்வால் ராணா. இவங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால், நான் நிறைய பகவத்கீதை படிப்பேன், அதில் ஒரு லைன் இருக்கும், வேலையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஷூட்டிங் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. 2012க்கு அப்புறம் 12 வருஷம் கழித்து 2024 மனு பாக்கர் தான் முதல் பெண்மணி வின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டி 2004 ராஜ்யவர்தன் ராத்தூர் இவர் சில்வர் வின் பண்ணியிருக்காரு. 2008 அபினய் பிந்த்ரா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. 2012 விஜய்குமார் சில்வர் வின் பண்ணியிருக்காரு. அதே 2012 ககன் நாரங் பிரவுன்ஸ் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம் கழித்து முதல் பெண்மணி 2024 மனு பாக்கர் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.